அப்ப அவர் எங்க வாசம் செய்றாரா? உந்தன் நாமம், சொல்லு வாயை திறந்து, உந்தன் நாமம். ஆமா, பாட்டை ரசிக்க வரல, பாட்டை பாட வந்தோம். கமா, அங்கே கையை தட்டி அவரை பார்த்து சொல்லுங்க திரும்ப, உந்தன். சர்ச்சுக்கு மட்டும், சர்ச்சு ஆலயங்களுக்கு எல்லாம் போகும்போது மட்டும் எப்பவுமே ஒரு மனசு அப்படியே ரம்யமா இருக்கு. ஏன் தெரியுமா? அங்க துதிச்சு துதிச்சு அப்படியே அவர் பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், உங்க வீடு இப்படியே துதிச்சு துதிச்சு இருந்தா உங்க வீடு ஒரு ஆலயமாவே மாறிடும். உள்ள வரவனுக்கெல்லாம் சமாதானம், சந்தோஷம். ஆமே, துதிக்கிறோ, கமா, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அந்த தூபம் அப்படியே மேல போகுதான் பாருங்க. அந்த தூபம் அப்படியே கிளம்ப கிளம்ப அசுத்தாவில விலை ஓடுது. அதுக்கு அதனால என்ன செய்ய முடியாது, பேர் பண்ண முடியாது, அதை சுவாசிக்க முடியாது. அது அப்படியே அது நறுமணமாக அப்படியே மேல வரும்போது தேவன் அது நுகர்வாராம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்திலிருந்து பொங்கி வழிவதுதான் ஆராதனை என்று தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இங்க இருந்து வரணும். நீங்க பாட்டுக்கு டக்குன்னு ஜெபத்தோட ஜெயகத்தில் எடுத்து வச்சுட்டு நான் இங்கிருந்து பிச்சுப்படுவேன், எதையுமே லாவாக்க கூடாது. இங்க இருந்து என்ன சொல்லுங்க, இங்க இருந்து, இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து இல்ல, இங்க இருந்து என்னை விசுவாசிக்கனுடைய அடி வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, அப்படிதான் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு சொல்லுது. இங்க இருந்து எல்லாம் சொல்லுங்க. பாட்டு பாடும்போது எங்க இருந்து பாடணும்னு சொல்லுவாங்க. பாடுறதுக்காக இல்ல, உங்களுடைய ஹார்ட்ல இருந்து அப்படியே மேல வரணும். உந்தன் நாமம், ஹல்லேலூயா, என்ன சொல்லணும் அவரை பார்த்து? உம்மை போல் ஒரு கையை தட்டு, சிருஷ்டிகரே. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாம் வேற, ஈசாக்கு வேற, யாக்கோபு வேற. மூப்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வயதான போதகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் ஈசாக்கின் தேவன். ஆபிரகாமோட கேரக்டர் வேற, ஆபிரகாமோட அப்ரோச் வேற, ஆபிரகாமோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஈசாக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ஈசாக்கோட அப்ரோச் வேற, ஈசாக்கு பிரேயர் பண்ற ஸ்டைல் வேற. யாக்கோபு வேற, யாக்கோபோட ப்ரீச்சிங் ஸ்டைல் வேற, யாக்கோபோட விசிலிங் ஸ்டைல் வேற, யாக்கோபோட டான்சிங் ஸ்டைல் வேற. அவரு ஈசாக்கு கையை தட்டி தான் பாடுவார், கூட கையை தட்ட மாட்டார், கை ஒழிச்சு மெதுவாக தட்டுவார். அவர் கொஞ்சம் ஒழுக்க சீலர். அவர் ஒரு ஃபார்மல் ஒரு செட்டப்ல கடவுளை துதிப்பார், இருக்கட்டும். ஆனா யாக்கோபு விசில போடுவார், யாக்கோபு டான்ஸை போடுவார். 3 பர்சனாலிட்டி, 3 பேர் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. 3 பேர் வேற வேற பர்சனாலிட்டி, வேற வேற அப்ரோச், வேற வேற ஸ்டைலு, வேற வேற வொர்ஷிப் ஸ்டைலு, 3மே டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா அந்த 3 பேர் வேற வேற விதமா இருந்தாலும் 3 பேருக்கும் நான் தேவன் தான். நீ எப்படி ஆபிரகாமின் தேவன் மட்டும் நீ சொல்லிட முடியுமா? ஆபிரகாமின் தேவன் உனக்கு வச்சுக்க, ஈசாக்குக்கு நான் தான் தேவன், யாக்கோபுக்கு தேவன். அவனை உன்ன மாதிரி இருக்கணும் நீ கட்டாயப்படுத்தாத, அவன் அவன மாதிரி தான் இருக்கணும். சீசருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா பிரச்சனை? ஒருத்தன் பிசாசை துரத்துக்கிட்டு இருந்தான் வெளியில, அவனை போய் தடுத்துட்டான். ஒருத்தன் பிசாசை துரத்துற, அவனை தடுத்துட்டான். எதுக்குப்பா தடுத்துன அப்படின்னா, அவன் நம்மளை பின்பற்றல ஆண்டவரே அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல. அவன் உங்களை பின்பற்றல ஆண்டவரே அதனால தடுத்தோம் அப்படி சொல்லல. அவன் என்ன சொன்னான்னா, அவன் எங்களோடு கூட சேர்ந்து உங்களை பின்பற்றவில்லை. எப்படி? அவர் சொல்றாரு, அவன் உங்க கூட சேர்ந்து தான் என்ன பின்பற்றுன்னு தேவையில்ல, அவன் வேற ஸ்டைல என்ன தனியா பின்பற்றிட்டு தான் இருக்கிறான். தேவன் உள்ள என்றாகும் நல்லா கவனிக்கவனே அந்த துதிக்கிறப்ப அதை நுகர்ந்து அப்படி இறங்குறாராம். உம்மை போல் ஒரு நேரம் எதுக்கு பேசுறோம்? இவரை மாதிரி ஒரு தெய்வன் இல்ல. ஏன்னா ஒரு பேர்ட்டனை வச்சுக்கிட்டு இவங்க சொல்ற மாதிரி தான் நான் கேட்பேன்னு சொல்லி இருந்தானே எங்க போறது நம்ம எல்லாம்? கர்த்தர் சொல்ல, அவங்க கிடக்குறாங்க விடியா, நீ வாடா ராஜா, வாடா ராஜா, வாடா ராஜா, நான் பார்த்துக்கிட்ட வாடா ராஜா. உம்மை போல் ஒரு தெய்வம்
கையை தட்டு. ஆண்டவரே, அவங்க நம்மளை இப்படி சொல்றாங்க, நம்மளை வந்து அப்படி சொல்றாங்க, அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கட்டும், அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கட்டும், அதை விட்டுரு. அதுக்கெல்லாம் வந்து அறவேக்காடு விட்டுரு. நீ வாடா ராஜா, நீ வாடா ராஜா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே. இப்படி வொர்ஷிப், அதாவது அவரை மாதிரி ஒரு கடவுள் கிடையாது சார். அவரை நீங்க பிராக்கெட் பண்ண கூடாது சார். அவர் இவருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தம் சொல்லக்கூடாது. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அடிமைப்படுத்துவது பிசாசோட வேலை, கண்ட்ரோல் பண்றது பிசாசோட வேலை, மிரட்டுறது பிசாசோட வேலை. ஒழுக்கமா நீ நான் சொல்றபடி செஞ்சு மண்டையில போட்டு மக்களை வந்து, அதாவது ஊழியக்காரனே கண்ட்ரோல் பண்றது வந்து மிரட்டுறது, இன்டைரக்டா த்ரெட்டன் பண்றது. அதெல்லாம் யாராச்சும் அறவேக்காடு பேரு. தேவனை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அவங்க ஃப்ரீயா தேவனை வொர்ஷிப் பண்றாங்க. யூ டோன்ட் பாதர் அபவுட் unnecessary noise. ஆமா, ஏன்னா அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் குற்ற உணர்வுக்குள்ள போகவே மாட்டான். கையை தட்டி ஒரு அவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் அவரை புரிஞ்சிருக்கிறீங்க? ஆமென். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் அணைக்கிறார், உங்களை முத்தமிடுகிறார். காரணம், நீங்க அவருக்கு முக்கியம். அவன் எவ்வளவு முக்கியமோ அதே போல நீங்களும் அவருக்கு முக்கியம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி, உம்மை போல் ஒரு பெரிய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. வொர்ஷிப் பண்ணும்போது என்ன நடக்குது? அப்படியே தூபம் மேல எழும்புதான். அதை நுகர்ந்து பார்க்க தேவன் இறங்கி வராராம். கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். அதை நுகர்ந்து பார்க்க தேவன் வருகிறார். ஆமென். சோ அது இறங்கி வந்த உடனே என்ன செய்றாரு? அப்பொழுது நோவா பலி செலுத்திய போது அந்த சுகந்த வாசனை நுகர்ந்து பார்க்க கர்த்தர் இறங்கி நோவாவோட உடன்படிக்கை பண்றாரு. இனி நான் மனுஷனை அழிக்கவே மாட்டேன். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் இருந்தாலும், அப்படிதான் வருது வசனம், நான் இனி அழிக்கவே மாட்டேன். அவன் இனி எப்படி இருந்தாலும் நான் ஒரு தகப்பனா தான்டா இருப்பேன். இந்த கவனன்ட் எப்ப தெரியுமா நடக்குது? உந்தன் நாமம் இடத்தில் அங்கே ஆராதனை ஆராதனை ஒரு தூபத்தை போல எழும்பி அசுத்த ஆவிகளின் கிரியைகளை துரத்துகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருது. தேவனுடைய பிரசன்ஸ் உங்க வீட்டுக்குள்ள வந்தவன என்ன நடக்குது? டக்குன்னு அவர் கண் அப்படி ஸ்கேன் பண்ணுது. எதெல்லாம் குறைவோ அதெல்லாம் நிறைவா மாறுது. வியாதி மறையுது. சொல்லுங்க, துதிக்கிற வீட்டுல வியாதி இருக்காது. ஏன்னா இயேசு நுழைஞ்ச வீட்டுல ஐயா வந்து என் மாமியாரை சோப்படுத்துக்கன்னு சொல்லவே இல்லை, சொல்லாமலே சோப்படுத்திட்டாரு. ஏன்னா அவர் வந்த இடத்துல அது இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அவர் இருக்க இடம் சுத்தமாக தான் இருக்கணும். ஆமாம், பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்கிற அர்த்தம் இருக்கிறது. அதாவது வியாதியை சுகமாக்குறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி பரிசுத்தராகிய கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னா அதுக்கப்புறம் வருது, அது தொடர்ந்து வருது. அப்ப நீ வியாதியோட இருந்தா கூட நீ பரிசுத்தம் இல்லாம இருக்கிற. ஆமா, ஒரு பார்ட்ல நீ பரிசுத்தம், அதாவது பரிசுத்தம் இல்லாதனால வியாதியா இருக்குன்னு மாத்தி போடாத. வியாதியோட இருக்கிறது ஹோலினஸ், அது ஒரு வகையான ஹோலினஸ். ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு வகையான ஹோலினஸ். இப்ப அவர் உங்களை பரிசுத்தமாக்க போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க சரீரத்தையே ஹீல் பண்ண போறாருன்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒரு ஆமென். அப்ப அதெல்லாம் சரியாகும் போது தான் தேவன் வந்து அந்த இடத்தை அடுத்து பேச ஆரம்பிக்கிறார். அதனால worship, it is sanctifying the atmosphere. ஷேகராமா லஹாந்துனாமானா ஷகராமா. நீங்க துதிக்கும் போது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், கம் ஆன், நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்க துதிக்கிறப்ப அப்படியே கலைஞ்சு வெளியே போகுது. வெளியேறி வைப்ரேஷன் என்ன தெரியுமா? நீங்க நினைக்காமலே உங்க மைண்டை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? மேக்னெட் இங்கே வச்சு அந்த மண்ணை என்ன செய்கிறாங்க, அந்த புரியுதா உங்களுக்கு? அந்த மண் மேக்னெட் கிட்டக்கே போகாமலே அதை ஜங்கு சக்கடை ஆட வைக்கிறாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்றது மைண்டுக்குள்ள நெகட்டிவ் தாட்டாக வராது. அது மேலே நின்றுக்கிட்டு ஜிங் சக்கன் உங்கள் மைண்ட் அப்படியே புல்லரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் நினைக்காமலே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க.
சில நேரம் திடீர்னு யோசிப்பீங்க, எதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ உங்கள்ட்ட சொல்லணும்னு வந்தேன் சார் அப்படி சொல்கிறீங்களா? எதுக்கு நான் டல்லாக இருக்கேன்? எதுக்கு நீங்கள் டல்லாக இருக்கீங்க தெரியுமா? ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் தலைக்கு மேலே என்ன செய்யுது? தங்கு தங்குன்னு ஆடிட்டு இருக்கு. அதனால உங்கள் கான்சியஸ் உங்களை கேட்காமலே ஆடிட்டு இருக்கு. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் காலி பண்ற என்ன தெரியுமா? உந்தன் நாமம். கையத்தட்டு அங்கே வாயத்திறந்து உந்தன் நாமம் சகரபலா கதிர மேனே ஹாத்து நாம ராம 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 ராமா. கையை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அப்படியே கலஞ்ச உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வருது. தேவன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அது வந்த உடனே நீ உடனே சொல்லு, ஏன் மனசு இப்படி சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு? ஏன் இந்த ஆனந்தமோ இன்பத்தில் ஆடுது என் மனமோ? நீங்க அப்படியே பாருறீங்க, யோசிக்கிறீங்க, ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கேன் தெரியலையே. பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இறங்கிருச்சு. பாருங்க, ஒரு தூதன் வந்து நின்னானாம் பாருங்க, எங்க சிறைச்சாலையில வந்து நின்ன உடனே பைபிள் சொல்லுது, எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்த வசனங்கள்ல அதுவும் ஒண்ணு. அந்த தூதன் நின்ற உடனே வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. பைபிள் எப்படி பேசுது பாருங்க. அவன் இன்னும் சிறைச்சாலையை உடைக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், வந்து நின்னோன்னு ஒரு லைட்டு கர்த்தட்டு. அதையும் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஒரு ஏஞ்சல், ஆஃப்டர் ஆல் ஏஞ்சல், அவன் நின்ன உடனே லைட் அடிக்குதுன்னா நான்லாம் உங்க ரெப்ரசன்டேட்டிவ் அம்பாசிடர், நான் நின்ன உடனே அடிக்கணும் லைட், நின்ன உடனே சோமான் ஏசணும், நின்ன உடனே சோமான். அந்த லைட்டு உட்கார்ந்து இருக்கவனுடைய சரீர பலவீனங்கள் எல்லாம் மாற்றணும் இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வைப்ரேஷன் லைட் அங்க இருக்கு பாருங்க. ஆனா அதனோட பிரைட் வந்து எது இங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்படிதான் தேவன் அப்படி இறங்குறப்பவே அதுக்கு முன்னாடி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். சீரியஸாங்க, அந்த வைப்ரேஷன் என்ன செய்யணும்? உங்க நாடி நரம்பு உங்க செல் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும், பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்க சரீரங்களுக்கு உள் உறுப்புகள்ல இயங்காததெல்லாம் சரியா இயங்க ஆரம்பிக்கும். ஏய் 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 ஹalleluya ஏய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாய்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த நல்ல நன்றி உள்ள நாய்கள் எல்லாம், அது நீங்க சில நேரம் யார் என்னென்னமோ சொன்னாலும் செய்யவே உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எஜமானன் வந்த உடனே டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண பாருங்க. அதுக்கு தெரியும், என் மாஸ்டர் வந்துட்டாரா, என் தலைவன் வந்துட்டான், கமான் அப்படியே நான் வளர்த்த டைகர்லாம் அப்படியே ஓடி வந்து அப்படியே அது தெரியும். ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் நான் வந்துட்டேன்னா மாஸ்டர் வந்துட்டாரு, எஜமானன் எங்கள் அப்பா வந்துட்டான்னு கரெக்டாக அதுக்கு தெரியும். அப்படித்தான் உங்கள் பாடியில் இருக்கிற செல்லுக்கெல்லாம் தெரியுமா, நம்மளை படைச்சவர் வந்துட்டாரா. கையை தட்டு ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க சொல்லி அது கேட்கலையா, அவரை கூப்பிட்டுருங்க. உந்தன் நாமம் அப்படி இறங்குவார் பாருங்க. இறங்கினோன்னு உங்க பாடி அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணும். உள்ள இருக்கிற கிட்னி, லிவர், உள்ள இருக்கிற வந்து லங்ஸ், ஹார்ட் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. கையை தட்டுங்க. சார் வொர்ஷிப்ல பயங்கரமான விஷயம்லாம் இருக்கு சார், பயங்கரமான விஷயம் இருக்கு சார். அது அசால்ட்டை நினைக்காதீங்க சார், அசால்ட்டை நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை காலி பண்ணிடும். அது உள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். சில நேரம் நான் பெர்ஃப்யூம் போட்டேன்னா பாருங்க, வீட்டில் சொல்லுவாங்க, இதை தூக்கி இதே எங்க போட்டீங்க, வந்து வீட்டையே சுத்தி வருது. உடனே போன உடனே பிடிச்ச ஃப்ளேவராக இதாக இருந்தால் ஃப்ராக்ரன்ஸ்னா ஓகே, பிடிக்காதுன்னா வந்து என்ன செஞ்சிருவாங்க, பனியனே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்புறம் ஜன்னல்லாம் திறந்து விட்டு சில நேரம் சில ஃப்ளேவர் வந்து கொசு மருந்து மாதிரி ஆயிடுது. அது நம்ம போன பிறகு அந்த வாசனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே நிற்கிது. அப்படிதான் வொர்ஷிப் பண்ண உடனே அந்த ஃப்ளேவர் அப்படியே நிற்கும் பாருங்க. வீட்டுக்குள்ள அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நின்றுக்கிட்டே இருக்கும். அடுத்து வரவேன், என்ன சார் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி மனம் நிம்மதியாக இருக்கு சார். சில வீட்டுக்குள்ள போனால் 7 பேர் இருப்பாங்க. ஒரு வீட்டில் 7 பேர் வாழ்வாங்க. ஆனால் உள்ள நுழைஞ்சா மயானம் மாதிரியே இருக்கும். 7 பேர் வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் சில வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. உள்ள நுழைஞ்சிங்கனாலே கேன்னு ஆவியில தெரியும். என்னடான்னா வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னைக்கு வருது உங்க வீட்டுக்குள்ள, வருது இயேசு நாமத்துல. கையை தட்டி ஆன்லைன்ல எல்லாரோட வீட்டுக்குள்ள வருது இயேசு நாமத்துல. கரங்களை தட்டி
Yes, it's a prophetic evening, it's a prophetic message. Hey Bala Shantula, வாயை திறந்து Shakara bara 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 badira mara mariyan kara bara badura bara badura bara badiyan kara bara 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 துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, கையை உயர்த்தி. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். யா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஷபரபரபரபர பரலோகமே உம்மை துதிப்பரா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். உங்கள் வீட்டை பரலோகமாய் மாற்றக்கூடிய மாபெரும் ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வீட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். வியாதிகள் இல்லாத குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறிக்கொண்டிருக்கிறது. பலவீனம் இல்லாத குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறும். வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க துதிக்க சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் மறையும். கழுகுக்கு சமானமாய் வயதை மறுபடியும் வாழ வயதாய் மாற்றுவார். உன் வாயை நன்மையினால் விருத்தியாக்கி கையை தட்டி ஹல்லேலூயா. நீ காலையில ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க குரூப்பா ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே மறுபடியும் வாழ வயது, மறுபடியும் அத மம்மி ரிட்டர்ன்ஸ்ன்றாங்க பாருங்க. மறுபடி அப்படின்னா திரும்பவும், சார் அதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போடுங்க சார் அப்படின்றோம்ல, திரும்ப ரிவைண்ட் பண்ணி போடுறாங்க. அது மாதிரி இப்போ உங்க லைஃப் எல்லாம் ரிவைண்ட் பண்ண போறாரு கர்த்தர். லைஃப் அப்படியே தான் போயிட்டு இருக்கு, உங்க ஏஜை மட்டும் ரிவைண்ட் பண்றாரு. அவன் பார்த்தா 18 ஆயிடுச்சு, கொஞ்சம் 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 ஃபார்வர்ட் பண்ணுங்க சார். 22 நல்லா இதே கண்டினியூ ஆங்க. கையை தட்டுக்கு ஆமே. மறுபடியும் திரும்ப சொல்லுங்க, மறுபடியும் திரும்ப சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் என்ன மறுபடி? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, திரும்ப நடக்குது. அது என்ன? அது 28 யாருக்கு நடந்துருச்சுல, மறுபடியும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும், ஆமா எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் எது? ஏற்கனவே ஒன்று வாழ்ந்துருக்கிறீங்க, அதுக்கு மறுபடியும் போறீங்க. ஒரு காலத்தில் இந்த கண்ணை ஒட்டி இருந்துச்சுன்னா எப்படா வந்து கண்ணத்தை பெருசாக்குறது பெரிய அது அட்வென்ச்சர், அது ஒரு பெரிய இது. ஆனா இன்னைக்கு அது எப்படா ஒடுக்குறதுன்றது அதை விட பெரிய. கர்த்தர் சொல்றார், தம்பி குண்டாக்குறது ஈஸி, ஆனா வந்து ஆமா ஹாலிவுட் ஆக்டர் ஆகணும்னா அப்படிதான் இருக்கணும். அதான் வந்து ஆரோக்கியமான வருது. ஆனா 18, 20 நம்ம அப்படிதான் இருந்திருப்போம் பாருங்க. இப்ப மறுபடியும் உங்களை, ஐயா நான் சரியா பார்க்கல, மறுபடியும் திரும்ப ரவுண்ட போடியா. ஐயா 28 கையில காசே இல்ல, இளம இருந்துச்சு, காசு இல்ல, அதனால சரியா அனுபவிக்க முடியல. அப்படியா, சரி இன்னும் ரவுண்ட் அடியா, காசு வச்சிருக்கியா, இருக்கியா, அப்படியே ஒரு ரவுண்ட போடு. மறுபடியும் மறுபடியும். எத்தனை பேருக்கு மறுபடியும் போகணும்? திரும்ப சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மறுபடியும் 50க்கு போகணும்? 80ல இருக்கிறவங்க 50க்கு வரணும். திரும்ப சொல்லுங்க. 50ல இருக்கிற எத்தனை பேர் 30க்கு வரணும்? என்ன மாதிரி 30 இருக்கலாம், யார் 25க்கு வரணும்? டக்குன்னு சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும், அந்த வார்த்தை முக்கியமான. சொல்லுங்க மறுபடியும் மறுபடியும். ஒன்ஸ் மோர். 28 ஒன்ஸ் மோர். கம் ஆன் 28 ஒன்ஸ் மோர். மறுபடியும் 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 மறுபடியும். வாழ வயதாய் மாற்றுவேன் சொன்னவர் யார்? கர்த்தர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் மாறாது என்று சொன்ன தேவன். எப்ப அந்த மறுபடியும் வருது? வாயை நன்மையினால் திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. துதியும் கனமும் சொல்லுங்களே, வாயை திறந்து உமக்கே பாடிக்கிட்டே இருங்க. உங்க இருதயம், உங்க ஹார்ட், உங்க லங்ஸ், உங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாம். இந்த வெளியில இருக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அது வந்து வெளியே பார்த்தா மிடுக்கு உள்ள லுடுக்குன்னு கூடாது. வந்து உள்ளதான் முக்கியம். உள்ளுறுப்புகள் அதான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் திரும்ப என்ன செய்யணும்? அதுக்கு ஏஜ் இருக்கான் சார். ஆமா, அதுக்குன்னு தனி ஏஜ் கால்குலேட் சொல்றாங்க. வெளியில உங்களுக்கு இத்தனை ஏஜ், ஆனா உள்ள இருக்கிற வந்து அவங்க கண்ணுக்கு என்ன ஏஜ்னு சொல்லிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய லங்ஸ் என்ன ஏஜ்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வயசு 48, ஆனா உங்களுடைய ஹார்ட் துடிக்கிற பார்த்தா 28 வயசு இளைஞனுக்கு போல இருக்கு. உங்க ஐசைட் 28 வயசு இளைஞனை போல இருக்குன்னா அதுக்கான ஏஜை சொல்லிடுவாங்க. அப்படி உங்க ஏஜை சொல்ல போறாங்க எல்லாம்.
இயேசு நாமத்தினால். சார் விரும்புங்க சார், விரும்புங்க சார். இங்க பாருங்களேன், உன்னை ஒரு செய்தியை கேட்குறப்ப நம்ம மூச்சு அடக்கவே கூடாது. சார் மூச்சு அடக்க அப்படின்னா அது உள்ளே போகாது. இன்னைக்கு ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இந்த ஊசி போடும்போது சொல்ல அப்படின்னா டாக்டர் சொல்லுவார், ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு. ஏன்னா நீங்க அப்படின்ட்டீங்கன்னா மருந்து அங்கனுக்குள்ளே நிப்பாட்ட முடியுங்க உங்களால். ஊசி வளைஞ்சிடும், வேற விஷயம். ஊசி போட்ட பிறகு அப்படின்னீங்கன்னா இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது அங்கனுக்குள்ளே நின்றுக்கிறோம். லூஸ் ஆக்கி விட்டா தான் போகும். விஷத்தை கூட அங்கனுக்குள்ளே நிப்பாட்டு. அந்த மாதிரி அதனால தான் இந்த அக்குபஞ்சர் சில விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு வாங்க. ஏன்னா அங்கே கொடுக்குற ப்ரெஷரு அந்த ப்ரீத் பண்ணும்போது தான் பாடிக்குள்ளே கொண்டு போகும். அப்படி தான் ஒரு ரெவலேஷனை கேட்கும்போது நல்லா ப்ரீத் பண்ணணும், அப்படியே ப்ரீத் பண்ணணும். கழுகுக்கு சமானமான வாழ வயதுன்னு போது ஃப்ரீயாக மைண்டுக்குள்ளே விடணும், அப்படியே கண்ணில் பார்க்கணும், அப்படியே வாழ வயதை பார்க்கணும். நல்லா ப்ரீத் பண்ணும்போது தான் தட் மீன்ஸ் அந்த ரெவலேஷனை உள்வாங்கணும். சிலர் இருக்காங்க அப்படியே ரிசப்ஷன்லேயே வச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, போயிரு போயிரு. சிலர் பார்த்தா என்ன ஏன் உள்ளே போக மாட்டேங்குது, வாங்கி வாங்கி இங்கனக்குள்ளேயே வச்சுக்கிறது. சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் வாங்கிட்டே இருப்பான். முழுங்குறான் பார்த்தா கடைசி ஆழ்ந்து இருந்தால் 4 தடவை கொடுத்தக்காக மொத்தம் வாயில் வச்சிருக்காங்க. இப்படி தான் சிலர் போன வாரம் மெசேஜே வாய்க்குள்ள வச்சிருக்காங்க. முழுங்கு உள்ள வாயத்தை முழுங்கு ஃபுல்லாக ஓரத்தில் வச்சு. இவர் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே எடுப்போம். டெஸ்ட் பண்ணி எடுப்போன்னு 1.5 வருஷ செய்தி ஓரமாக வச்சுக்கிட்டே இருக்கியே. குழந்தை மாதிரி கொடுத்தது அப்படியே உள்ள வாங்கு, உள் வாங்கணும் சார். என்ன செய்யணும்? நான் நல்லா பார்த்துட்டேன். இந்த சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் பேசிக்கிட்டோ இல்லை எஸ்எம்எஸ் பண்ணிட்டோ நீங்கள் ட்ரெட்மில்லர்லேயே எதுவும் பண்ணும்போது நீங்கள் பாடியும் மசிலும் தான் வேலை பார்க்கும், லங்ஸ் வேலை பார்க்காது. அனுபவித்து செய்யும்போது தான் உங்கள் லங்ஸும் வேலை பார்க்குது. லங்ஸ் ரொம்ப முக்கியமானது. கரிகிரியெல்லாம் அது அது அதனுடைய அதுக்கு கொடுக்குற வேலைலாம் 20% ரிசல்ட் தான். ஆனால் உள் வாங்கும்போது உள்ளே வாங்குறீங்க பாருங்க, அனுபவிச்சு எவ்ரி செல் இஸ் ரெஸ்பாண்டிங். அப்படிதாங்க ரெவலேஷனை வாங்கணும், குழந்தை மாதிரி வாங்கணுங்க. அது அப்படியே ப்ரீத் பண்ணும்போது அது உள்ளே போய் அப்படியே உங்கள் மறுபடியும் வாழ வயதை போல உங்கள் வாழ்க்கையும் வாயை விரிவாய்க்க நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். சபை வாயை திறக்க வேண்டும். இன்றைக்கி அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் இன்றைக்கி நான் பேச முடியாது. த பவர் ஆஃப் ப்ரைசிங், அதை பற்றி நான் நிறையா பேசணும். த ரோல் ஆஃப் ப்ரைசிங் இன் ப்ரேயர், த ரோல் ஆஃப் ப்ரைசிங் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் மைண்டு அண்ட் கிளென்சிஃபைங் த அட்மாஸ்பியர் அண்ட் பிரேக்கிங் த கேசல்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உன் மைண்டில் இருக்கிற அரண் இருக்குது பார்த்தியா, அரண் சின்ன வயசுலேருந்தே தப்பாக சொல்லி கொடுத்தோம். மைண்டில் அரணாக இருக்கும். அதெல்லாம் சாதாரணமாலாம் உடையாது, ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. இந்த வியாதி சுகமே ஆகாது அப்படின்னு என்ன நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் உங்கள் மைண்ட் அது ஏற்றுக்காது. நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை உள்ளே விடாமல் தடுக்கும். இதற்கு பேரெல்லாம் அரண். இந்த அரணெல்லாம் நீ ஒர்ஷிப் பண்ணும்போது உடையும் பாருங்க. கையை தட்டி நல்லா கையை தட்டி ஆமே. சபையை உள்வாங்கு தேவனுடைய வார்த்தையை, சபையை ஆராதி, சபையை வாயத்தர. இன்னைக்கு வாயை திறக்கிற மட்டும்தான் நான் பேசுறேன். அடுத்த வாரத்துல இருந்து அந்த வாயை திறந்து அந்த துதிக்கும் போது அது எப்படி உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற அரணை உடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம். வார்ஃபேர், அதாவது மைண்ட்ல இருக்க வார்ஃபேர்ல எப்படி ஒரு பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் அதை பார்க்க போறோம். எப்படி புது புது ரெல்முக்குள்ள உங்களுக்கு பிரைசிங் கூட்டிட்டு போகுது. உங்க துதிக்கிற வேற வேற ரெல்முக்குள்ள உங்களை கூட்டிட்டு போகும். அது அடுத்த கட்ட பவர் இப்படி பல இடத்துக்கு கொண்டு வந்து துதிக்கிறதுல பயங்கரமான விஷயம் இருக்கு. இப்போ என்னதான் சார் செய்தெல்லாம் எப்போ சார் கத்துக்கிற பின்னாடி கத்துக்கும். இன்னையிலேருந்து வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸோ நீங்க தொடர்ந்து அந்த 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 தேவனோட உறவாடுற ஸ்டாண்டர்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரீங்க. நீங்கள் அப்படியே உள்ள ஸ்தோத்திரம் நிறையா சொல்லுங்கள். இப்போ நேற்று ஈவினிங் அப்புறம் நான் நிறையா வீட்டில் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கிச்சன்லேருந்து அப்படியே பாத்ரூமுக்கு, கிச்சன்லேருந்து உங்கள் பெட்ரூம் போகிறீங்கன்னா போகிறப்ப கூட ஸ்தோத்திரம் 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 அப்படியே அடிச்சுட்டு வரீங்க, தகர்த்துட்டு வரீங்க. ராகா மாரா தீரே மேனே ஹந்தா நாம ராமதுரபரபா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
காரில் ஏறி ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணுறீங்க, ஸ்தோத்திரம் 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 பாருங்க, உங்கள் மைண்டில் எவ்வளோ பெரிய டெலிவரன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க.